மலேசிய குடும்பத்துக்கு வணக்கம். ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக, உங்களுடன் நான் ஜெயமுருகன் சந்திரன். இன்றைய தலைப்புச் செய்திகள். ஏப்ரல் 1 திறக்கப்படுகிறது மலேசிய சிங்கப்பூர் தரை எல்லை. தடுப்பூசியை நிறைவு செய்தோர் பயணிக்கலாம். மலேசியா சிங்கப்பூர் இடையே வான்மார்க்கமாக பயணிப்போர் 2 நாட்களுக்கு முன் கோவிட்-19 சோதனை மேற்கொள்ள வேண்டும். கோவிட்-19 காப்புறுதி கொண்டிருக்கும் அந்நிய சுற்றுப்பயணிகள் மட்டுமே மலேசியாவுக்குள் நுழைய முடியும். மலேசிய சிங்கப்பூர் எல்லையை கடக்க காத்திருந்தோருக்கு மகிழ்ச்சியான தகவலுடன் இன்றைய நம் தமிழ் செய்திகள் தொடங்குகின்றன. 2 நாடுகளுக்கும் இடையிலான தரைவழி எல்லை ஏப்ரல் 1 திறக்கப்படவிருக்கிறது. எல்லை கடக்க விரும்புவோர் தனிமைப்படுத்திக் கொள்ளவும், கோவிட்-19 பரிசோதனை மேற்கொள்ளவும் தேவையில்லை என மலேசிய சிங்கப்பூர் பிரதமர்கள் கூட்டாக அறிவித்துள்ளனர். எனினும் கோவிட்-19 தடுப்பூசியை நிறைவு செய்தோர் மட்டுமே எல்லை கடக்க அனுமதிக்கப்படுவர். எல்லை திறப்பு குறித்த கூட்டு அறிக்கையை பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோப்பும் அவரின் சகா லீ சியன் லூங்கும் இன்று வெளியிட்டனர். கோவிட்-19 பெருந்தொற்றுடன் வாழ பழகும் சூழலுக்கு ஏற்பவே தரைவழி எல்லையை திறக்கும் முடிவு எடுக்கப்பட்டதாக டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி விளக்கினார். ஏப்ரல் 1 நாட்டின் அனைத்துலக எல்லைகள் திறக்கப்படும் நிலையில் அண்டை நாடான சிங்கப்பூருடனான பயண நடைமுறையை எளிதாக்குவதில் மலேசியா எட்டியிருக்கும் முக்கிய மைல்கல் இதுவென்றும் அவர் குறிப்பிட்டார். 2 நாட்டு மக்களுக்கும் இடையில் வேரூன்றியிருக்கும் நல்லுறவு, ஒத்துழைப்பு, பிணைப்பு ஆகியவற்றையும் அது பறைசாற்றுகிறது. மலேசியா மற்றும் சிங்கப்பூரின் பொருளாதாரத்திலும் மக்களின் நல்வாழ்விலும் இந்த முயற்சி ஆக்ககர பயனை கொண்டு வரும் என்றும் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி நம்பிக்கை தெரிவித்தார். இவ்வேளையில் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோப்பை தொடர்பு கொண்டு பேசிய லீ, கோவிட்-19 பெருந்தொற்று காலத்தில் 2 நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு வலுப்பெற்றிருப்பதாக தெரிவித்தார். நெருக்கடியில் இருந்து 2 நாடுகளும் விரைந்து மீள அது பேரளவில் துணை புரிந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். முன்னதாக சிங்கப்பூரில் கோவிட்-19 நிலவரம் குறித்து நேரலையாக உரையாற்றிய லீ, பயண கட்டுப்பாடுகளில் சில தளர்வுகளையும் அறிவித்தார். ஒமிக்ரான் நச்சுயிரி பரவல் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதை கருத்தில் கொண்டு அம்முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் விவரித்தார். அதன்படி தடுப்பூசி பயண தடத்தின் நடைமுறைகள் எளிதாக்கப்பட்டிருக்கின்றன. இதன் வழி சிங்கப்பூரைச் சேர்ந்தோர் மிக எளிதில் வெளிநாடுகளுக்கு பயணிக்க முடியும் என்ற நம்பிக்கையை லீ வெளிப்படுத்தினார். தடுப்பூசியை நிறைவு செய்த சுற்றுப்பயணிகளை ஈர்க்கவும் அது வழிகோலும் என அவர் கோடி காட்டினார். மலேசிய சிங்கப்பூர் எல்லை குறித்து மேலும் விவரித்த சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடீன், தரைமார்க்கமாக எல்லையை கடப்போர் புறப்படும் முன் கோவிட்-19 சோதனையை செய்து கொள்ள வேண்டியதில்லை என தெரிவித்தார். ஆயினும் வான் மார்க்கமாக பயணிப்போர் புறப்படுவதற்கு 2 நாட்களுக்கு முன் கோவிட்-19 சோதனை செய்து கொள்ள வேண்டும் என அவர் கூறினார். புறப்படும் முன் அந்தந்த நாடுகளில் பயணிகள் கோவிட்-19 சோதனை செய்து கொள்ளலாம் என்றும் அமைச்சர் தெளிவுபடுத்தினார். இந்நிலையில் ஏப்ரல் 1 தாய்லாந்துடனான தரை எல்லையும் திறக்கப்படுகிறது. இருப்பினும் புக்கிட் காயு ஹித்தம், சடாவ் மற்றும் வாங்கலியான் வாங் பிராச்சான் எல்லை வாயில்கள் மட்டுமே திறக்கப்படுவதாக அவர் கூறினார். சுற்றுப்பயணிகள் மட்டுமே பயணிக்க முடியும் என்றும் கைரி விளக்கினார். இந்நிலையில் ஏப்ரல் 1 நாட்டின் எல்லைகள் திறக்கப்படுவதை அடுத்து பயணிகள் கடைபிடிக்க வேண்டிய பொது நெறிகளையும் சுகாதார அமைச்சர் இன்று அறிவித்தார். ஏப்ரல் 1 தொடங்கி உள்நாட்டு சுற்றுப்பயணிகளும் அந்நிய பயணிகளும் நாட்டின் எல்லைகளில் கோவிட்-19 பரிசோதனையை உடனடியாக செய்து கொள்ள வேண்டியதில்லை. இருப்பினும் நாட்டுக்குள் நுழைந்த 24 மணி நேரத்தில் அவர்கள் கோவிட்-19 பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும். அனைத்துலக வாயில்களை கடந்த 24 மணி நேரத்துக்குள் பயணிகள் நிபுணத்துவ ஆர்டிகே ஆன்டிஜென் பரிசோதனையை தனியார் மருத்துவமனை, கிளினிக்குகளில் செய்து கொள்ள வேண்டும். அதன் முடிவை அவர்கள் மை செஜாத்ராவில் தெரிவிக்க வேண்டும். தவறினால் மை செஜாத்ரா பக்கம் இயல்பாகவே வெள்ளையில் இருந்து சிவப்பாக மாறும் என அமைச்சர் நினைவுறுத்தினார். இந்த புதிய நெறி காரணமாக இனி விமான நிலையத்தில் பயணிகளுக்கு கோவிட்-19 சோதனை மேற்கொள்ளப்படாது. அங்கு செயல்படும் சுகாதார அமைச்சின் முகப்புகளும் மார்ச் 31 மூடப்படும்.
அதேவேளை 6 வயதுக்கு கீழ்ப்பட்ட சிறாருக்கு COVID-19 சோதனை தேவையில்லை. தடுப்பூசி பெறாத பயணிகள் 10 நாள்களுக்கு வீட்டில் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். COVID-19 காப்புறுதி கொண்டிருக்கும் அந்நிய சுற்றுப்பயணிகள் மட்டுமே மலேசியாவுக்குள் நுழைய அனுமதிக்கப்படுவர். அவர்கள் நாட்டுக்குள் நுழையும் முன் மை சயாத்ரா செயலியை பதிவிறக்கம் செய்வதுடன் படிவத்தையும் நிரப்ப வேண்டும் என கைரி விவரித்தார். மலேசியாவில் காச நோய்க்கு இலக்கானோர் எண்ணிக்கை கடந்த ஆண்டு 8.1 விழுக்காடு குறைந்தது. 2020 23,644 பேர் அந்த நோய்க்கு இலக்கான வேளை கடந்த ஆண்டு 21,727க்கு அந்த எண்ணிக்கை குறைந்ததாக கைரி ஜமாலுடன் தெரிவித்தார். நாட்டில் காச நோய்க்கு பலியானோர் எண்ணிக்கையும் 2020உடன் ஒப்பிடுகையில் கடந்த ஆண்டு 32 குறைந்து 2288ஆக பதிவு செய்யப்பட்டது. காற்றில் பரவும் கிருமி வாயிலாக தொற்றும் டிபி, 2 வாரங்களுக்கு காய்ச்சல், இரவில் வியர்வை, உணவு நாட்டமின்மை, உடல் மெலிதல், இரத்த இருமல் ஆகியவற்றை ஏற்படுத்தும். முன்கூட்டியே அதனை கண்டறிந்து உரிய சிகிச்சை எடுத்துக்கொண்டால் காச நோயில் இருந்து விடுபடலாம் என அமைச்சர் அறிவுறுத்தினார். இன்று அனுசரிக்கப்படும் உலக காச நோய் நாளையொட்டி கைரி அறிக்கை வெளியிட்டார். உலகின் 2வது உயிர்கொல்லி காச நோய். நாளொன்றுக்கு 28,000 பேர் காச நோய்க்கு இலக்காகும் வேளை 4,000க்கும் மேற்பட்டோர் பலியாகின்றனர். இருப்பினும் சிகிச்சைகளின் மூலம் கடந்த 2000ஆம் ஆண்டு முதல் 6,60,00,000 பேர் காப்பாற்றப்பட்டனர். மேலும் விவரிக்கிறார் செய்தியாளர் தமிழ்ச்செல்வி இளங்கோவன். 2020ஆம் ஆண்டு வரலாறு காணாத அளவில், அதாவது 15 லட்சம் பேர் காச நோயினால் உயிரிழந்ததாக உலக சுகாதார நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. COVID-19 தொற்று, ராணுவ மோதல்கள், இயற்கை பேரழிவுகள் போன்றவற்றிற்கு மத்தியில் காச நோய்க்கு தீர்வு காண்பது என்பது மிக சவாலாக உள்ளது. அதன் அடிப்படையிலேயே காச நோயை அழிக்க முதலீடு செய்வோம், உயிர்களை காப்போம் எனும் கருப்பொருளோடு இன்று உலக காசநோய் தினம் அனுசரிக்கப்படுகிறது. COVID-19 காசநோய், இவ்விரு தொற்று நோய்களின் அறிகுறிகள் ஏறக்குறைய ஒன்றி போகின்றன. இருமல், காய்ச்சல், மூச்சு திணறல் போன்றவை இவ்விரண்டு தொற்று நோய்களுக்கும் பொதுவானவை. இந்த பெருந்தொற்றின் போது டிபி நோயாளிகள் மருத்துவரின் ஆலோசனை நன்கு பின்பற்ற வேண்டியது அவசியமாகும். நோயாளிகள் முகக்கவசத்தை அணிவதுடன் தகுந்த சமூக இடைவெளிகளையும் பின்பற்ற வேண்டும். டிபி மாத்திரைகளை நன்கு தகுந்த நேரத்தில் உட்கொள்ள வேண்டியது அவசியமாகும். மிக முக்கியமாக COVID-19 தடுப்பூசி அவசியமாக போட்டுக்கொள்ள வேண்டும். இதனே என்று பார்த்தோமானால் COVID-19 தடுப்பூசி போட்டுக்கொள்வதன் மூலமாக COVID-19 தாக்கத்தை வெகுவாக குறைக்க முடியும். இது டிபி நோயாளிகளின் மத்தியில் COVID-19 தாக்கத்தை வெகுவாக குறைக்கும். இல்லை என்றால் அவர்கள் மருத்துவமனையில் நீண்ட நாள் அனுமதிக்கப்பட வேண்டியது சூழ்நிலை ஏற்படலாம். தலைமுடி, நகம், பல் தவிர மனித உடம்பின் அனைத்து பாகங்களையும் இந்நுண்ணுயிர் தாக்கும். குறிப்பாக உடலில் நோய் எதிர்ப்பாற்றல் குன்றி இருக்கும் தரப்பினரை இத்தொற்று நோய் எளிதில் தாக்குகிறது. நீரிழிவு நோயாளிகள், கிட்னி டிசீஸ் பேஷண்ட், புகைப்பிடிப்பவர்கள் மத்தியில் இந்நோய் பரவுவதற்கான சாத்தியம் அதிகமாக உள்ளது. இதற்கான மருத்துவத்தை முறையான பட்சத்தில் ஆரம்பத்திலே அளித்தோமானால் நோயாளிகள் பூரண குணமடைய வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது. இதற்கான மருத்துவம் என்னவென்று பார்த்தோமானால் மாத்திரைகள். முதல் 2 மாதத்திற்கு 4 வகையான மாத்திரைகளை உட்கொள்ள வேண்டும். பிறகு 2 வகையான மாத்திரைகளை மினிமம் 4 மாதத்திற்கு உட்கொள்ள வேண்டியது அவசியமாகும். இந்நோயின் அறிகுறிகள் தென்பட்டும் நோயாளிகள் மருத்துவமனைக்கு செல்லாத பட்சத்தில் பல்வேறு காம்ப்ளிகேஷனுக்கு ஆளாகக்கூடும். மலேசியர்களிடையே காசநோய் தொற்று தொடர்பான விழிப்புணர்வு அதிகமாக இருந்தாலும் அறிகுறிகள் தென்பட்டவுடன் உடனடி சிகிச்சை பெற்றுக் கொள்வதில் தாமதம் நிலவுகிறது. உடல் எடை குறைதல், பசியின்மை, சளியுடன் கூடிய இருமல், அதாவது 2 வாரத்துக்கு மேலான சளியுடன் கூடிய இருமல், மாலை நேர காய்ச்சல் ஆகியவை இதன் அறிகுறியாகும். இந்நோயின் அறிகுறிகள் தென்பட்டவுடன் நோயாளிகள் அருகில் உள்ள மருத்துவமனைக்கோ அல்லது கிளினிக் சிகாக்கனுக்கோ செல்ல வேண்டும். பிறகு நாங்கள் உங்கள் சளியை பரிசோதித்த பிறகு HS எக்ஸ்ட்ரீம் மேற்கொண்ட பிறகு அதற்கான சிகிச்சையை அளிக்கப்படும். தொடக்கத்திலேயே இந்நோயை கண்டறிந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டால் அதனை கட்டுப்படுத்த முடியும். ஆனால் அந்நோய் பற்றி அறியாமல் கவனிக்காமல் விடும்போது அது புற்றுநோயாக மாறும் ஆபத்து இருப்பதாகவும் மருத்துவ ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. கடந்த 2 ஆண்டுகளாக உலகையே அச்சுறுத்தி வந்த COVID-19 தொற்றை எதிர்த்து வாழ பழகிக் கொண்ட நமக்கு அதற்கு முன்னோடியாக விளங்கும் காச நோயை எதிர்த்து வாழ்வதும் சாத்தியமே. முறையான சிகிச்சை, தடுப்பு நெறிகளை பின்பற்றுவதன் மூலம் காச நோயிலிருந்து விடுபடலாம். 2035ஆம் ஆண்டில் காச நோய் இல்லாத மலேசியாவாக உருவாக வேண்டும் எனும் அரசாங்கத்தின் இலக்கை அடைய செயல்படுவோம்.
RTM தமிழ் செய்திகளுக்காக தமிழ்ச்செல்வி இளங்கோவன். உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்து வருகிறது. ஆயினும் நாட்டின் சந்தையில் பெட்ரோல் டீசல் விலையை நிலைப்படுத்த அரசாங்கம் கூடுதல் உதவி தொகைக்கான செலவை ஏற்க வேண்டியிருக்கும் என நிதி துணை அமைச்சர் டத்தோ முகமது ஷஹார் அப்துல்லா கோடி காட்டினார். உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $100 மேல் நிலைத்தால் பெட்ரோலிய பொருள்களுக்கு வழங்கப்படும் மொத்த உதவித்தொகை இவ்வாண்டு 2800 கோடி ரிங்கிட்டை எட்டும். கடந்த ஆண்டு அது 1100 கோடி ரிங்கிட்டாக மட்டுமே இருந்தது. இது நாட்டின் நிதிநிலைக்கு கூடுதல் அழுத்தத்தை தரும். குறிப்பாக பொருளாதார மேம்பாட்டுக்கும் மக்களின் நல்வாழ்வுக்கும் பயன்படுத்த வேண்டிய நிதி உதவித்தொகைக்கு ஒதுக்கப்பட வேண்டியிருப்பதை துணை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இதற்காக அரசாங்கம் கடன் பெற இயலாது. உதவித்தொகை உயர்வை, வருமானத்தை அதிகரித்தல், செலவுகளை மிச்சப்படுத்துதல் ஆகியவற்றின் வாயிலாக மட்டுமே ஈடுகட்ட வேண்டும் என்றும் டத்தோ முகமது ஷஹார் விவரித்தார். நாட்டின் மின் விநியோகத்தில் புதுப்பிக்கக்கூடிய எரிசக்தி கலப்பை அதிகரிக்க மைரர் மலேசிய புதுப்பிக்கக்கூடிய எரிசக்தி இலக்கு வியூக சட்டத்தை வகுத்திருக்கிறது. சூரிய சக்தி, உயிரியல் எரிபொருள், நீர், புதிய வளம் ஆகிய தொழில்நுட்பங்களை முதன்மை கூறாக கொண்டு அந்த இலக்கு செயல்படுத்தப்படும் என எரிசக்தி இயற்கை வள அமைச்சர் டத்தோ ஸ்ரீ தக்கியுடின் ஹசன் மக்களவையில் தெரிவித்தார். நாட்டின் கரிவழி வெளியேற்றத்தை 2030 ஆண்டில் 45 விழுக்காட்டுக்கும் 2035 ஆண்டில் 60 விழுக்காட்டுக்கும் குறைக்கும் இலக்கை எட்ட அந்த முன்னெடுப்பு மேற்கொள்ளப்படுகிறது. அந்த 4 முதன்மை வியூகங்களையும் செயல்படுத்துவதன் வழி நாட்டின் புதுப்பிக்கக்கூடிய எரிசக்தி ஆற்றலை அதிகரிப்பதுடன் கரிவழி வெளியேற்றத்தையும் குறைக்க இயலும் என அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். மின் விநியோக சந்தை வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது, நிதி மூலங்களை மேம்படுத்துவது, மனித மூலதனத்தை உருவாக்கி அடிப்படை வசதிகளை தரம் உயர்த்துவது, மின் விநியோக கட்டமைப்பு முறையை உயர்த்துவது ஆகியவை அந்த 4 கூறுகள் என அவையில் டத்தோ ஸ்ரீ தக்கியுடின் விவரித்தார். இவ்வேளையில் டொங்கோன் உறுப்பினர் வான் ஹசான் மொமார் ராம்லியின் மூல கேள்விக்கு பதிலுரைத்த அமைச்சர், புலிகள் அதிகம் உலவும் பகுதிகளில் ஒளிப்பதிவு கருவிகளும் கண்ணிகளும் வைக்கப்படும் என தெரிவித்தார். புலிகளால் ஏற்படும் பீதியை களையவும், சொந்தமாக அதனை களைவதை தவிர்க்கவும் வட்டார மக்கள், தோட்ட தொழிலாளர்களுக்கு விழிப்புணர்வும் ஆலோசக சேவையும் வழங்கப்படுகிறது. நாட்டின் சுற்றுலாத்துறை வளர்ச்சியையும் போட்டியாற்றலையும் உந்தச் செய்ய OTA உலகளாவிய இயங்கலை முகவர்களுடன் சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சு கைகோர்க்கிறது. அதேவேளை சுற்றுலா படப்பிடிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான அனுமதியை அவை பெற்றிருப்பது உறுதி செய்யப்படும் என அமைச்சர் டத்தோ ஸ்ரீ நான்சி ஷுக்ரி தெரிவித்தார். நாட்டின் கோழி தேவையை ஈடேற்றுவதில் இறக்குமதியை சார்ந்திருப்பது குறைக்கப்படும். எனவே கால்நடை வளர்ப்பு மட்டுமின்றி அவற்றுக்கான தீவனத்தை உற்பத்தி செய்யும் தொழில் முனைவர்களையும் உருவாக்குவதில் முனைப்பு காட்டப்படும் என வேளாண் உணவு தொழில் துணை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ அமன் ஹம்சா தெரிவித்தார். பொது பல்கலைக்கழகங்களில் பட்டத்துக்கு பிந்திய உயர்கல்வி பயில 2018 20,081 மாணவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டது. 2019 அந்த எண்ணிக்கை 20,108 அதிகரித்ததாக உயர்கல்வி அமைச்சர் டத்தோ ஸ்ரீ டாக்டர் நொராயினி அஹ்மத் தெரிவித்தார். புதிதாக 4 ஆழ்கடல் வடங்களை கூட்டும் திட்டத்தை அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிறது. மலேசியாவில் தொடர்பு கட்டமைப்பு தேவையை நிறைவேற்றும் வகையில் அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக தொடர்பு பல்லூடக அமைச்சர் தான் ஸ்ரீ அன்வர் மூசா மேலவையில் தெரிவித்தார். முதல் கட்டமாக 4 வடங்கள் கூடுதலாக பொருத்தப்படுகின்றன. பஹாங் செராத்திங்கிலும் ஸ்லாங்கோர் மோரிப்பிலும் அவை ஆழ்கடலுக்குள் அடுத்த ஆண்டு இறக்கப்படும் என அமைச்சர் கோடி காட்டினார். மலேசியாவில் மாறுபட்ட 17 ஆழ்கடல் வடச்சேவைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அவற்றுள் 4 சபா சரவாக்கியும் வெளியுலகையும் தொடர்புபடுத்துவதாக அவர் விவரித்தார். புயல் மழைக்காலங்களில் சபா சரவாக்கில் இணைய தொடர்புக்கு இடையூறு ஏற்படாதிருப்பதை அமைச்சு உறுதி செய்யும் என்றும் தான் ஸ்ரீ அன்வர் மூசா குறிப்பிட்டார். தொடர்ந்து மேலவை செய்திகள் சில சுருக்கமாக. COVID-19 சூழல் காரணமாக நாட்டின் மக்கள் தொகையில் 2.3 விழுக்காட்டினர், அதாவது 5 லட்சம் பேர் மன உளைச்சல் உள்ளிட்ட உளவியல் சிக்கலுக்கு ஆளாகியிருக்கின்றனர். அவர்கள் அனைவரும் 16 வயதிற்கு மேற்பட்டவர்கள் என சுகாதார துணை அமைச்சர் டத்தோ ஏரன் அகோ டகாங் தெரிவித்தார். அதற்கு தீர்வு காண பல்வேறு அமைச்சுகளும் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாக அவர் கூறினார்.
மலேசிய குடும்ப விலை உச்சவரம்பு திட்டம் ஜூன் 4ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. அதன் பிறகு அத்தியாவசிய பொருட்கள், உணவுகளின் விலையை கட்டுப்படுத்துவதற்கான வியூகத்தை தேசிய வாழ்க்கை செலவின நடவடிக்கை மன்ற சிறப்பு கூட்டம் ஆராயும். அந்த கூட்டம் அடுத்த மாதம் நடைபெறும் என உள்நாட்டு வாணிக பயனீட்டாளர் விவகார அமைச்சர் டத்தோஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி தெரிவித்தார். போதைப் பொருள் தயாரிப்பு நுட்பங்களை காட்டும் அகப்பக்கங்கள், செயலிகள் தொடர்ந்து கண்காணிக்கப்படும். அதற்காக தொடர்பு பல்லூடக அமைச்சுடன் வியூக ஒத்துழைப்பு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக உள்துறை துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் இஸ்மாயில் முகமது சைட் தெரிவித்தார். கட்டாய தொழிலாளர் சிக்கலை கையாள்வதில் மலேசியா மேற்கொண்டிருக்கும் முன்னெடுப்புகளை பிரிட்டன் பாராட்டுகிறது. கள்ளக்குடியேறிகள் மற்றும் நவீன அடிமைத்துவம் தடுப்பு மீதான அந்நாட்டின் ஆணையர் ஆண்ட்ரூ பேட்ரிக் அவ்வாறு கூறியதாக மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்துள்ளார். குறிப்பாக கட்டாய தொழிலாளர் மீதான அனைத்துலக தொழிலாளர் அமைப்பின் 29ஆம் பிரகடனத்தை அங்கீகரித்த மலேசிய அரசுக்கு ஆண்ட்ரூ பேட்ரிக் நன்றி பாராட்டுவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். பிரிட்டனுக்கு அலுவல் பயணம் மேற்கொண்டிருக்கும் டத்தோஸ்ரீ சரவணன் நேற்று அவரை லண்டனில் சந்தித்தார். கட்டாய தொழிலாளர் சிக்கலுக்கு தீர்வு காண அரசு மேற்கொண்டு வரும் உரிய நடவடிக்கைகள் குறித்து அச்சந்திப்பின் போது அமைச்சர் பகிர்ந்து கொண்டார். தொழிலாளர் சட்டத்தில் திருத்தம் மற்றும் அமலாக்கம், கட்டாய தொழிலாளர் தடுப்பு மீதான தேசிய நடவடிக்கை திட்டம், மின்னியல் ஊதிய செயலாக்கம், மலேசியாவை வந்தடையும் அந்நிய தொழிலாளர்களுக்கு அறிமுக பயிற்சி ஆகியவை அவற்றில் அடங்கும். இவ்வாண்டு தொடங்கி ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படும் மலேசியா பிரிட்டன் மீதான வியூக கலந்துரையாடலில் கள்ளக்குடியேறிகள் மற்றும் கட்டாய தொழிலாளர் விவகாரம் இணைத்துக் கொள்ளப்பட வேண்டும் என அவர் பரிந்துரைத்துள்ளார். அந்த பரிந்துரையை பிரிட்டன் உயர் அதிகாரிகள் வரவேற்றதாகவும் அது குறித்து வரும் அமைச்சரவை கூட்டத்திலும் தெரிவிக்கப்படும் என்றும் டத்தோஸ்ரீ சரவணன் குறிப்பிட்டார். மக்களிடையே காணப்படும் மனநல பிரச்சினைகளை களையும் நோக்கில் வரையப்பட்ட தேசிய நெறியுரை கொள்கை அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் தொடங்கி அமலுக்கு வருகிறது. கடந்த ஆண்டு ஏப்ரல் 19ஆம் தேதி நடத்தப்பட்ட தேசிய சமூக மன்றத்தின் முதல் கூட்டத்தில் அந்த கொள்கை வரவு அங்கீகரிக்கப்பட்டதாக மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சர் டத்தோஸ்ரீ ரீனா ஹருன் தெரிவித்தார். அமைச்சரவையின் ஒப்புதலை பெற்ற பின் தேசிய நெறியுரை கொள்கை மீதான திருத்தங்களும் மலேசியாவில் நெறியுரை சேவைகளுக்கான விரிவான பெருந்திட்ட வரைவுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த கொள்கையை வரைய நெறியுரைத்துறை வல்லுநர்கள், அரசு சாரா அமைப்புகள், உயர்கல்விக் கழகங்கள், தனியார் நிறுவனங்கள், நெறியுரையாளர்கள் ஆகியோருடன் சந்திப்புகள் நடத்தப்பட்டன. 2022 தேசிய நெறியுரை கருத்தரங்கில் உரையாற்றிய அமைச்சர் இவ்விவரங்களை வெளியிட்டார். இவ்வாண்டுக்கான மயசஸ் மலேசிய அனைத்துலக வேளாண் மூலப்பொருள் உச்சநிலை கூட்டம் மற்றும் கண்காட்சியின் வாயிலாக வேளாண் மூலப்பொருள் துறை 30,000 கோடி ரிங்கிட் ஏற்றுமதியை பதிவு செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. துறை சார்ந்தோர் தங்கள் வணிகத்தை விரிவுபடுத்த அது வழிவகுக்கும் என தோட்டத் தொழில் மூலப்பொருள் அமைச்சர் டத்தோ ஜுரைடா கமாருடின் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் வேளாண் மூலப்பொருள் ஏற்றுமதிக்கான புதிய வாய்ப்புகளையும் அது உருவாக்கி தரும் என்ற எதிர்பார்ப்பையும் அமைச்சர் வெளிப்படுத்தினார். உள்நாட்டு தொழில் முனைவோர் வேளாண் சார் பொருள்களை காட்சிப்படுத்தும் போது வெளிநாட்டவர்கள் அவற்றின் மீது ஆர்வம் கொள்ள வாய்ப்பு அதிகம் இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். இதன் வழி வாணிகம் மேம்பட்டு நாட்டின் ஏற்றுமதியும் அதிகரிக்கும் என்பதை டத்தோ ஜுரைடா கோடி காட்டினார். ஜொஹோரின் புதிய ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் வரும் சனிக்கிழமை புக்கேஸ்வரின் அரண்மனையில் பதவி உறுதிமொழி எடுத்துக் கொள்வர். மாநில மந்திரி பசார் டத்தோ ஒன் ஹாஃபீஸ் கசி ஃபேஸ்புக் வாயிலாக அதனை உறுதிப்படுத்தினார். தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து ஆட்சிக்குழு உறுப்பினர்களும் பதவி உறுதிமொழி எடுத்துக்கொள்ள ஜொஹோர் ஆட்சியாளர் சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்கண்டார் ஒப்புதல் அளித்துள்ளார். மார்ச் 18ஆம் தேதி ஜொஹோரின் 19வது மந்திரி பசாராக டத்தோ ஒன் ஹாஃபீஸ் பதவியேற்றார். இதற்கு முன்னர் 2020 பிப்ரவரி 28ஆம் தேதி முதல் டத்தோ ஹாஸ்னி முகமது அப்பதவியை வகித்து வந்தார். சிம்பாங் ரங்காம் தொகுதி அம்னோ உதவி தலைவருமான டத்தோ ஒன் ஹாஃபீஸ் மார்ச் 12ஆம் தேதி நடைபெற்ற மாநில மன்ற தேர்தலில் மாச்சாப் தொகுதியை கைப்பற்றினார். மலேசிய குடும்பத்தின் நல்வாழ்வை மேம்படுத்தும் புதிய குறைந்தபட்ச ஊதிய விகிதம் மே 1 முதல் 1,500 ரிங்கேட் சம்பளம். யார் யாரெல்லாம் பயனடைவர், எந்தெந்த துறைகள் செயல்படுத்த வேண்டும், விரிவாக ஆராய்கிறது இவ்வார வசந்தம். சனிக்கிழமை ஆர்டிஎம் செய்தி அலைவரிசையிலும் TV2
3 நாடுகள் பங்கேற்கும் நட்பு முறை காற்பந்தாட்ட முடிவு சிங்கக்கோட்டையில் உருமியது மலையகத்து வேங்கை. பிலிப்பீன்ஸ் உடனான ஆட்டத்தில் அது 2-0 என வெற்றி பெற்றது. தலைமை பயிற்றுனர் கிம் பான்கான் வழிகாட்டலில் முதல் முறையாக களத்தில் குதித்த தேசிய வீரர்கள் அவ்வெற்றியை மலேசியாவுக்கு பெற்றுத் தந்தனர். சிங்கப்பூர் தேசிய அரங்கில் நடந்தேறிய அவ்வாட்டத்தில் நாட்டிற்கான 2 கோல்களையும் ஜோஹோர் டாருல் தாசிம் ஜேடிடி வீரர் மொஹமட் ஆக்யார் அப்துல் ரஷீத் புகுத்தினார். அவ்விரு கோல்களும் முற்பாதியில் பெறப்பட்டன. நம்பிக்கை நட்சத்திரமான மொஹமட் ஆக்யாருக்கு முற்பாதி இறுதியில் 3வது கோல் அடிக்கும் வாய்ப்பு கிட்டியது. ஆனால் அவர் அடித்த பந்து குறி தவறியது. இதற்கு முன்னர் மலேசியாவும் பிலிப்பீன்ஸும் 5 முறை களம் கண்டுள்ளன. அவற்றில் 2 அணிகளும் சமநிலை கண்டிருந்தன. உலக தரவரிசையில் 154வது நிலையில் இருக்கும் மலையகத்து வேங்கையினர் வரும் சனிக்கிழமை உபசரணை அணியுடன் மோதுவர். தமிழ் செய்திகள் எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.